கவனிங்கம்மா. இப்போ நம்ம 4th ஸ்டாண்டர்டில் பங்க்சுவேஷன் மார்க்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். நம்ம என்ன பங்க்சுவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் எதுக்கெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க. சி அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டர்ஸ் எதுக்கெல்லாம் வரும்னு கவனிப்போம். ஃபஸ்ட்டு, யூ மஸ்ட் யூஸ் மீ இன் த பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸோட பிகினிங் அப்படின்னா முதல் ஆரம்பம், முதல் எழுத்தில் நம்ம கேபிட்டல் லெட்டரை பயன்படுத்தணும். கவனி, கீழே பாரு, புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸோடைய முதல் எழுத்து என்னென்னா பி. அந்த பியை நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனை கவனிங்க, த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். அதில் ஃபஸ்ட் லெட்டர் டி, அப்போ கேபிட்டல் டி யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் நம்ம முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதுகிறோன்னா அந்த பேராகிராஃபில் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். நெக்ஸ்ட் கவனி, ஐ கம் இன் த பிகினிங் ஆஃப் ப்ராப்பர் நவுன் அண்ட் இன் த அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நவுனுக்கு வர்ற முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அதாவது பாரதி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அப்போ பெயருடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அதுக்கு அடுத்தது குமார் அப்படிங்கிறதும் பெயர் சொல். இந்தியா, அடுத்தது தென்காசி, திருநெல்வேலி, தமிழ்நாடு அப்படிங்கிற மாவட்டம், அப்புறம் ஸ்டேட்ஸு, மாநிலங்கள், கண்ட்ரியோட நேமு, ஆசியா, ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் நேம்ஸ் எல்லாமே அதோடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ஸாக தான் இருக்கணும். அடுத்தது ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்ரிவேஷன்ஸ்னால் இப்போ ஏடிஎம்ங்கிறோடைய அதோடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்னு சொல்லுவோம். அதை சுருக்கி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏடிஎம்னு சொல்லுறோம். அப்போ அந்த ஏடிஎம்ங்கிற 3 எழுத்தையும் நம்ம எதில் தான் எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நம்ம எழுதணும். இதே இது டிவி அப்படின்னு இருக்குது. டிவி அப்படின்னா டெலிவிஷன், அதோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா டெலிவிஷன். அதை தான் நம்ம டிவின்னு ஷார்ட்டாக சொல்லுதோம். அப்போ அந்த டிவிங்கிறது ரெண்டையுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஏசி அப்படின்னு நம்ம சொல்லுதோம். ஏசியோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா ஏர் கூலர். அப்போது அந்த ஏசி அந்த 2 எழுத்தையும் நம்ம எப்படி எழுதணும்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். ஓகேவாம்மா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூ மஸ்ட் யூஸ் மீ அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஸ்டாப் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்னது பார்க்க போகிறோம், ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற பங்க்சுவேஷன் மார்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்டாப், இந்த ஃபுல் ஸ்டாப் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். யூ மஸ்ட் யூஸ் மீ அட் த எண்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸோடைய எண்டில் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐ ஃப்ளை மை கைட்டுன்னு நம்ம எழுதியாச்சு. கடைசியில் என்ன வச்சிடணும், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்தது பாரு, monkeys live on the tree நம்ம எழுதிட்டோம். கடைசியாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஐ ப்ளே வித் ஜாசன் அப்படின்னு நம்ம எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸ் முடியும் பொழுதும் லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். என்ன குழந்தைங்களே, புரிஞ்சுதா?